இங்க திருச்செங்கோடு தொகுதியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்குந்த முதலியாரும் மோதிர சின்னத்திலே நிற்கிறார்கள். அந்த உணர்வுடன் சரவண சுந்தரன் நம்மளுடைய பிரதிநிதி தான், வேட்பாளர் யாரும் நாம தான். அந்த சமூகத்தை சேர்ந்தவர் வேட்பாளர் நிற்கும் பட்சத்தில் அவங்கவுங்க கரவேட்டி கட்டி இருப்பாங்க, அந்த கட்சி இது கூட போயிட்டு இருப்பான். ஆனா ஓட்டம் மட்டுமே சமுதாயத்துக்கு போட்டு வந்துருவான். இந்த தேர்தலில் நீங்க எந்த கட்சியை வேணா சேர்ந்தவரா இருங்க, இந்த ஒரு தேர்தல் மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு நம் சமுதாயத்துக்காக நம் சமுதாய வேட்பாளரை நம்ம மோதிர சின்னத்தில் வாக்களிச்சு வெற்றி பெற செய்யணும். கடந்த கசப்பான சம்பவம் உங்களுக்கு தெரியும். நடந்து முடிந்த கடந்த நகரமன்ற தேர்தலில் ஒரு கட்சி நம் சமூகத்தை சேர்ந்தவரை கேண்டிடேட்டா அறிவிக்குது நகராட்சி சேர்மனுக்கு. என்ன நடந்ததுங்க? கட்சியெல்லாம் மறந்துட்டு ஒரே சமூகம் ஒன்று தெரிஞ்சு நின்றுதான் இல்லையா? கொங்குல இருக்கிற கட்சி கவுன்சிலர் 2 பேரும் அதை எதிர்த்து கட்சிக்கு வாக்களிச்சு எதிர்த்து நின்று வாக்களிக்கிறான். அதிமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் ஓப்பனா நீ திருச்செங்கோடு மேடை போட்டு என்ன பேசினாரு? இந்த சேர்மன் வீட்டுக்காரி என்ன வந்து நடு ரோட்ல 12 மணிக்கு காலில் விழுந்தாங்க. நான் என் கட்சியில் இருக்கக்கூடிய கவுன்சிலரை போய் திமுக வாக்களிக்க சொன்னேன், இதே இடத்துல மேடை போட்டு சொன்னாரா இல்லீங்களா? நீங்க வீடியோல பாத்திருப்பீங்களா? நடந்தது இல்லையா? எம்எல்ஏ தான் நீ இருந்துட்ட, நீ அதே கட்சியில அதே சின்னத்துல எம்எல்ஏக்கு நிக்கிற. ஆனா அந்த கட்சி விசுவாசமாக அந்த கட்சியை சேர்ந்த ஒரு நபரை சேர்மானா ஒரு செங்குந்த முதலியார் அறிவிக்குது, உன்னால ஏற்றுக்க முடியல. நீ உன்னுடைய கட்சியுடைய தலைவர் என்ன பண்ணிருக்கணும்? நான் உதயசூரன் சின்ன தான் ஜெயிச்சிருக்கேன். நீங்க கொங்குல இருக்கிற 2 கவுன்சிலரும் அந்த கட்சி கூட்டணி கட்சி அறிவிச்ச கேண்டிடேட் தான் ஓட்டு போடணும்னு சொல்லிருக்குமா? சொல்லிருக்கூடாதா? அது விசுவாசமாக கட்சி, அதாவது கூட்டணி கட்சியா இருந்தாலும் சின்னத்துக்கு போய் வாக்களிச்சாங்களா இல்லையா நம் சமுதாயம்? அப்ப அந்த அவர் என்ன பிரதிபலன் என்ன பண்ணிருக்கணும்? கட்சி அறிவிக்கூடிய கேண்டிடேட் தானே அவர் ஓட்டளிக்க சொல்லிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேல் நடவடிக்கை எடுத்திருக்காரா? இன்னைக்கு எம்எல்ஏ நீங்க கூடியவர், நீங்க எல்லாம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா எந்த காலத்திலும் அவர்கள் நம்மளை வளர விட மாட்டார்கள், நாம தான் வளரணும். ஒருத்தர் வந்து நம்மளை வளர்த்தவே மாட்டாங்க. அதனால இந்த ஒரு சந்தர்ப்பங்கிறது நல்ல சந்தர்ப்பம். அறங்காவலர் என்னாச்சு? திருச்செங்கோடு கோயிலுக்கு ஏன் இத்தனை தங்க சப்பாரம், வெள்ளி யானை சப்பாரம், தங்க காவடி, இந்த கோயிலுக்கு நம்ம செங்குந்த முதலியார் கோடி கோடியா கொட்டி கொடுத்திருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு நம்ம அறங்காவலர் குழு தலைவராக முடியுதா? எம்எல்ஏ தான் நீங்க ஆயிட்டீங்க, நகராட்சி தலைவரும் கட்சி கொடுத்தது அதையும் பிடிக்கிட்டீங்க. அறங்காவலராக கொடுத்துருக்கலாம்ல, தலைவர் பதவி கொடுத்துருக்கலாம் இல்லையா? முந்தின நாள் நைட்டு வரைக்கும் நம்ம ஆள சொல்லிட்டு இருந்தாங்க, காலையில மாறிடுச்சு.